வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மினி வீடர் எப்படி அசெம்பிள் பண்றோம்னு பார்க்க போறோம். மினி வீடர் பாக்ஸ்ல என்னெல்லாம் உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ இன்ஜின், பிளேடு, ஆக்சுவேட்டர் கேபிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேடு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபில்டர் ஹோஸு, அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிள் ஹேண்டில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ வீல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சபிள் வீல்ஸு, அதுக்கப்புறம் போல்ட்டு, அதுக்கப்புறம் டூல் கிட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி அசெம்பிள் பண்ணி அதை வந்து டைட் பண்ணுறது, எல்என் கீ எல்லாமே அதில் வந்துடும். வாங்க மினி வீடர் எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேடை எடுத்து உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ராட்ல உள்ள போல்ட் போட்டுட்டு அந்த காற்று பின்னை போட்டுட்டு நம்ம உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு, செகண்ட்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இடத்துல வந்து அதே மாதிரி சேம் நம்ம பிளேட் எடுத்துட்டு சேம் போல்ட் போட்டு காற்று பின்னை இன்சர்ட் பண்ணி நம்ம அதை லாக் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டெப்த் ராடு, இது பார்த்தீங்கன்னா இதுக்கும் சேம் அதே மாதிரி போல்ட்டு காற்று பின்னு வந்துடும். நாங்கள் இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் டெமோனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் இதில் போட்டு காமிக்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு ஆழம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டெப்த் ராடை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹேண்டில். இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போல்ட் போட்டுட்டு 2 வாசர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நட் பண்ணி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் இந்த நட் இருக்கிறத நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹேண்டலும் ரைட் ஹேண்ட் சைடு ஹேண்டலும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹேண்டில் போட்டு நம்ம இந்த ஈஸி போல்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா டைட் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆக்சுவேட்டர் கேபிளும் உங்களுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்துடும். இதை மட்டும் நீங்கள் போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மினி வீடரோட வீல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு. போல்ட் போட்டு நம்ம காற்று பின்னை போட்டுட்டு ஒரு சைடில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி போல்ட் போட்டு காற்று பின்னை போட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர் ஃபில்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இந்த கவர் கிட்ட வந்து லாக் பண்ணி த்ரெட்டில் லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்டபிள் ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா கிளாம்ப் வச்சு எல்என் கீ போல்ட் போட்டு நம்ம அதை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க, நல்லா டைட்டாக இருக்கான்னு மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேர் ஆயில் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். கேர் ஆயில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 140 கிரேடு 100 ml யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணி ஒரு 10 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்ஸ்டாலேஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோவில் இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலியமாகவும் இல்லைனா அவங்களுக்கு வீடியோ கால் மூலியமாகவும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. மாடர்ன் டைரி மெஷின்ஸை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.